தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு இன்று பொறுப்பேற்றிருக்கிறது. முதல்வராக விஜயும் அவரோட சேர்ந்து 9 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றிருக்காங்க. அதுல மருத்துவராக இருந்து அரசு ஊழியராக மாறி விஜய்க்காக IRS பதவியை ராஜினாமா செய்து அமைச்சரான அருண்ராஜ் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜனநாயகம் படத்துல விஜயுடன் அருண்ராஜும் நடிச்சிருக்காரு. தாவேகாவுக்குள் கட்சியை தாண்டி விஜய்க்கு பர்சனலாக நெருக்கமானவர்கள்ல அருண்ராஜும் ஒருவர். இதற்கு முன்பு அவர் எந்த துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற பல தகவல்களை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். KG அருண்ராஜ் இவர் தற்போது தமிழ்நாட்டின் அரசியல் உலகில் வேகமாக கவனம் பெற்று வரும் ஒரு முக்கியமான நபரா அறியப்படுறாரு. மருத்துவராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பிறகு இந்திய வருமானத்துறையினுடைய உயர் பதவியான IRS அதிகாரியாக உயர்ந்து அதற்கு பிறகு அரசியலுக்குள் நுழைந்தவர். நடிகர் விஜயின் நெருங்கிய ஆலோசகராகவும் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியாகவும் அறியப்படுறாரு. அருண்ராஜ் தமிழ்நாட்டின் சேலம் பகுதியைச் சேர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே கல்வியில சிறந்து விளங்கியவர். மருத்துவத்துறையில ஆர்வம் இருந்ததுனால தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மருத்துவ கல்லூரியில MBBS படிப்பை முடிச்சாரு. மருத்துவ படிப்பை முடித்த பிறகு கிருஷ்ணகிரி உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் மருத்துவராகவும் பணியாற்றியிருக்காரு. அந்த அனுபவம் அவருக்கு சாதாரண மக்களின் வாழ்க்கை, வறுமை, வேலைவாய்ப்பு சிக்கல்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து ஒரு நேரடியான புரிதலை ஏற்படுத்தியது. மருத்துவ துறையில் இருந்த போதும் நிர்வாக சேவையில பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவரிடம் இருந்தது. இதனால UPSC தேர்வுக்காக தயாரான அவரு 2009ஆம் ஆண்டு இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று இந்திய வருமான வரித்துறையான IRS சேவையில சேர்ந்தார். அதற்கு பிறகு தமிழ்நாடு, பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வருமான வரித்துறை அதிகாரியாக பணியாற்றியிருக்கார். நேர்மையான அதிகாரி என்ற பெயரையும் பெற்றவர். அவரது பணிக்காலத்தில் நாடு முழுவதும் கவனம் பெற்ற முக்கிய நடவடிக்கைகள்ல ஒன்று 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய வருமான வரி சோதனை. தொழிலதிபர் சேகர் ரெட்டி தொடர்பான இடங்களில் நடந்த சோதனையில சுமார் 90 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதா செய்திகள் வெளியாகியது. இந்த நடவடிக்கையின் மூலம் அருண்ராஜ் தேசிய அளவில் கவனிக்கப்பட்ட அதிகாரியா மாறினார். அதே போல கொடநாடு தொடர்பான விசாரணைகள் மற்றும் சசிகலா குடும்பத்தினருடன் தொடர்புடைய சில வழக்குகளிலும் இவர் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளை பற்றிய அவரது சிந்தனைகளும் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது. தேர்தல் சீர்திருத்தம், ஊழல் எதிர்ப்பு, மதுவிலக்கு, நிர்வாக தெளிவு போன்ற விஷயங்கள்ல அவர் தொடர்ந்து தனது கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்தார். அதிகாரியாக இருந்தாலும் சமூக மாற்றம் குறித்து ஆழமாக சிந்தித்தவர் அப்படிங்கிற அடையாளம் அவருக்கு உருவானது. இந்த நிலையில அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக வந்தது நடிகர் விஜயுடனான நட்பு. 2020ஆம் ஆண்டு மாஸ்டர் திரைப்பட படப்பிடிப்பு நெய்வேலியில நடைபெற்று கொண்டிருந்த போது விஜயை சுற்றி வருமான வரித்துறை சோதனை நடந்தது. அப்போது அந்த நடவடிக்கையில் தொடர்புடைய அதிகாரிகள்ல அருண்ராஜும் ஒருவராக இருந்தார். அந்த நேரத்துல விஜய்க்கு ஏற்பட்ட சிக்கல்களை சட்ட மற்றும் நிர்வாக ரீதியாக சரி செய்ய அருண்ராஜ் உதவியதாக கூறப்படுது. அந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் மற்றும் அருண்ராஜ் இடையே நல்ல நட்பு உருவானது. அதற்கு பிறகு விஜய் அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்த காலத்திலிருந்தே அருண்ராஜ் அவரோட நெருக்கமாக இணைந்து செயல்பட்டதா சொல்லப்படுது. அரசியல் கட்சிகளின் வடிவமைப்பு, கொள்கை அடித்தளம், நிர்வாக அமைப்பு, தேர்தல் ஆணையத்தில் கட்சி பதிவு செய்வது போன்ற பல விஷயங்களிலும் அருண்ராஜ் முக்கிய பங்கு வகித்தார். விஜய் தன்னுடைய அரசியல் கனவை சில நம்பிக்கைக்குரிய நபர்களிடம் பகிர்ந்த போது அதில் அருண்ராஜும் ஒருவர் என்று கூறப்படுது. விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய போது அதன் பின்னணியில் அமைதியாக வேலை செய்த முக்கியமான சிந்தனையாளர்களில் ஒருவராக அருண்ராஜ் பார்க்கப்படுறார். கட்சி ஆரம்ப சிந்தனையாக இருந்த காலத்திலிருந்தே அவர் அதற்காக பங்காற்றியதால் கட்சிக்குள் வந்த உடனே முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. கொள்கை மற்றும் பிரச்சார பொதுச் செயலாளர் பதவியை ஏற்ற அவரு கட்சியின் முக்கிய ஊடக முகங்களில் ஒருவராக மாறினார். அரசியலில் பல இக்கட்டான தருணங்கள் வரும். குறிப்பாக புதிய கட்சிகளுக்கு எதிராக விமர்சனங்களும் சந்தேகங்களும் எழுவது சாதாரண விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கட்சியின் நிலைப்பாட்டை ஊடகங்களிடம் தெளிவாக எடுத்துரைக்கும் பொறுப்பை அருண்ராஜ் மிகவும் அமைதியாகவும் திறமையாகவும் மேற்கொண்டார். தரவுகளின் அடிப்படையில் பேசக்கூடிய இவருடைய திறன், உணர்ச்சி வசப்படாமல் விளக்கமளிக்கும் நடை மற்றும் நிர்வாக அனுபவம் இவையெல்லாம் அவரை மற்ற அரசியல் பேச்சாளர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. 2025ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய IRS பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். பல ஆண்டுகள் அதிகாரியாக இருந்த
இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு முழுமையாக அரசியலுக்குள் வந்தது பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அருண்ராஜுக்கு அது திடீர் முடிவு கிடையாது. சமூக மாற்றத்தை நேரடியாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமே அவரை அரசியலுக்குள் கொண்டு வந்தது. அதன் பிறகு அவர் தமிழ்நாடு முழுவதும் தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டார். விஜயின் அரசியல் அணியில் கல்வி அறிவு மற்றும் நிர்வாக அனுபவம் கொண்ட முக்கிய முகமா பார்க்கப்படுறாரு அருண்ராஜ் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவையும் இவர்தான் வழி நடத்தியிருக்காரு. கொங்கு மண்டலத்துல கட்சியை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியிருக்காரு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டத்தின் திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மருத்துவர், IRS அதிகாரி, அரசியல் ஆலோசகர், பின்னர் MLA, தற்போது அமைச்சர் என பல அடையாளங்களையும் பெற்ற அவர் தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை அரசியல்வாதியாக பார்க்கப்படுறாரு. அருண்ராஜின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கல்விக்கும் சேவைக்கும் முக்கிய இடம் இருக்கு. அவருடைய மனைவியும் மருத்துவராகவும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில உதவி பேராசிரியராகவும் இருக்கிறாராம். எளிமையான வாழ்க்கை முறை, திட்டமிட்ட செயல்பாடு, அமைதியான அணுகுமுறை மற்றும் அரசியலை ஒரு நிர்வாக பொறுப்பாக பார்க்கும் பார்வை, இவையெல்லாம் அவரை ஒரு புதிய தலைமுறை அரசியல்வாதிகளில் தனித்துவமான நபரா மாற்றியிருக்கு. இன்று தமிழக அரசியலில் முதல்வர் விஜயின் நம்பிக்கைக்குரிய சிந்தனையாளராகவும் எதிர்காலத்தில் முக்கியமான அரசியல் முகமாகவும் அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பார்க்கப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.